அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் லக்கிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஸ்டடி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். இப்போ வந்துட்டு எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது, அதுக்காக இந்த வீடியோ போடலான்னு நினச்சேன். நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க இந்த வீடியோ போட சொல்லி. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன் ஸ்டடி டிப்ஸுக்கு. நீங்கள் அதெல்லாம் பார்க்கலன்னா அதையும் பாருங்கள். அது இல்லாமல் வேறு என்னென்ன எனக்கு தெரியுமோ அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். நம்ம டிப் நம்பர் 1 பார்க்கலாம். இது வந்துட்டு சீக்கிரமாக எந்திரிக்கிறது. இது வந்துட்டு நானும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்துட்டு பர்சனலாக ஈவினிங் டைமில் படிக்கிறதுக்கும் காலையில் படிக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஈவினிங் படிக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒரு 7 மணிக்கு மேலெலாம் நான் புக்கே திறக்க மாட்டேன். ஆனால் காலையில் எந்திரிச்சு எப்படியாவது கஷ்டப்பட்டாவது ஒரு 1 hour 2 hourலாம் படிக்க மாட்டேன். ஒரு 1 hour கண்டிப்பாக படிப்பேன். அந்த மாதிரி தான் நான் என்னோட எக்ஸாம் டைம்ஸ்லலாம் நான் பண்ணேன். நீங்கள் இது வரைக்கும் காலையில் எழுந்திரிச்சு நான் படித்ததில்லை, அதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஈவினிங் வந்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் படிக்கிற விஷயத்த நம்ம காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறனால அந்த ஒரு 1 hourக்குள்ளேயே நம்மளால் படித்து முடிச்சிட முடியும். அடுத்தது, கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் வீக்னஸ். எது உங்களுக்கு வீக்னஸ்ன்றது நமக்கே தெரியும். ஏன்னா நமக்கு எது வராது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அந்த விஷயத்தெல்லாம் பயங்கர கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்டை முடிச்சு வச்சுக்கிறது நமக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் தைரியமாகவும் இருக்கும். ஏன்னா நமக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸு, சயின்ஸு இதெல்லாம் பிடிக்காது, மண்டையில் ஏறவும் ஏறாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பயங்கர கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா, இல்லைன்னா ரொம்ப அதில் கவர் பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கு ஒரு 75% அந்த சப்ஜெக்டில் ஃபுல்லாக முடிச்சு வச்சுட்டு நீங்கள் அடுத்த சப்ஜெக்ட் போடுறது ஒரு நல்ல டிப்பாக இருக்கும். இந்த எக்ஸாம் டைம்லாம் வந்துருச்சுனாலே நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஒன்றுமே படிக்கலையே, இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக பயமாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி பயமாக ஃபீல் பண்ணுறப்பெல்லாம் இந்த உங்களோட வீக்னஸ் சப்ஜெக்ட் இருக்குல்ல, இப்போ எனக்கு வந்துட்டு மேக்ஸ் சயின்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு முடிச்சு வச்சுட்டேன்னா ஒரு 75% அந்த சிலபஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி அதை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி திரும்ப போட்டு பார்த்து அதை ஓரளவுக்கு நான் அதில் நல்லா ஸ்டேபிளாக நான் படிச்சுட்டேன்னா எனக்கு அந்த கான்ஃபிடென்ட்லேயே மற்ற சப்ஜெக்ட்லாம் நல்லா படிக்க முடியும். அதனால ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எதை வீக்னஸாக நினைக்கிறீங்களோ அதை முடிச்சு வச்சுருங்க. அது முடிச்சு வச்சுட்டா மனசுக்கும் திருப்தியாக இருக்கும். மற்றதை படிக்கிறதுக்கும் நமக்கு எப்படி சொல்கிறது, மற்றதை படிக்கிறதுக்கும் நம்ம எஃபெக்டிவாக படிக்கலாம். 3வது டிப் வந்துட்டு, நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, இன்னும் எக்ஸாம்ஸ்லாம் கிட்டக்கு வந்துட்டே இருக்கு, ஒரு 1 month 2 months தான் இருக்குது, ஆனால் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை பற்றி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பொறுமையாக ஒரு நாளைக்கு ஒரு 2-3 யூனிட் முடிங்க. அப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு நாள்லேயே இப்படி ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாக முடிச்சிடணும். நான் இன்றைக்கி வந்துட்டு காமர்ஸ் ஃபுல்லாக முடிச்சிடுவேன், இல்லைனா இன்றைக்கி வந்துட்டு நான் சயின்ஸ் பயாலஜி ஃபுல்லாக முடிச்சிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் போகிறது. ஏன்னா நம்ம இப்போ ஒரே நாளில் வந்துட்டு நான் இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட் முடிச்சிடுவேன் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அன்றைக்கி நம்மளால் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. அந்த அப்செட்லேயே அடுத்தடுத்த நாள் வந்துட்டு நமக்கு பாதிக்கும். ஒரே சப்ஜெக்ட்லேயே உட்காந்துருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் கலந்து படிங்க. அதே மாதிரி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறது தப்பே இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு நல்லா நிறைய டைம் இருக்குது, படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகலாம். உங்களுக்கு அப்படி படிக்கவே பிடிக்கலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 2 யூனிட் முடிங்க. அடுத்த நாள் வந்துட்டு அப்படியே அந்த சாப்டரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிராஜுவலாக போனீங்கன்னா ஈஸியாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் படித்தா ஃபுல்லாக தான் படிப்பேன் அப்படின்ட்டு உட்காந்துருக்காம கொஞ்சம் பொறுமையாக இப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி எப்போவுமே நம்ம படிச்சுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸேஷனுக்காக நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம். உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே படிச்சுட்டே இருந்தோம்னாலும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி ரொம்ப பிடிக்காத மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அப்பப்போ எப்போவுமே படிச்சுட்டே இருந்தோம்னாலும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகும். அதுக்காக நம்ம ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஃபோன் பார்க்குறேன், இல்லைனா டிவி பார்க்குறேன் அப்படின்னு பண்ணாமல், இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை பண்ணுங்கள். ஒரு 15 minutes ஒரு 10 minutes பாருங்கள், ஃபோன் பாருங்கள், அதை பற்றி தப்பே இல்லை. ஆனால் ரொம்ப நேரம் அதிலே இருந்துடாமல் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வெளிக்காற்றெல்லாம் வாங்கிட்டு, இல்லை உங்கள் வீட்டில் பிளான்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது கூடலாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் காமாக ஃபீல் பண்ணுவீங்க, ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு படித்தோம்னாலும் பயங்கர எஃபெக்டிவாக நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். எந்த விஷயமுமே நம்ம அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்.
எந்த விஷயமும் நீங்கள் சந்தோஷமாக பண்ணால் அதை ரொம்ப நல்லா பண்ண முடியும். அதனால் நல்லா ஹாப்பியாக இருங்க, நல்லா ஃபோக்கஸ்டாக நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு படிங்க. கண்டிப்பாக நம்மளால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி ரொம்ப ஆக்குப்பைடாக வச்சுக்காதீங்க. நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு நிறைய விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக தூங்குறது, தூங்கி எழுந்திரிச்சா படிக்கிறது, ஸ்கூலுக்கு போகிறது, எக்ஸாம்ஸ் எழுதுறது, இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. மற்ற விஷயத்தில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. வேறு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா, வீட்டிலே ஏதாவது வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப அதில் அப்படியே போயிடாதீங்க. ஓரளவுக்கு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அடுத்த டிப் வந்துட்டு பிளானிங். இது நான் ஏற்கனவே போட்ட ஸ்டடி டிப்ஸ்லேயும் போட்டிருந்தேன். நம்ம வந்துட்டு இந்த பிளான்லாம் பண்ணுறேன், இந்த எக்ஸாமுக்கு நான் படிக்க போகிறேன்ப்பா, இன்னைக்கு இது படிக்க போகிறேன், ஆஃப்டர்நூன் இது படிக்கிறேன், காலையில் வந்துட்டு இது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமாக பிளான் பண்ணி போடுவோம். நானும் அது மாதிரி போட்டு படிக்காமல் சொதப்புனதும் இருக்குது, படித்ததும் இருக்குது, அந்த பிளான் படி படித்ததும் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு இப்போது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு பேப்பர் எடுத்து இது படிக்கணும் அது படிக்கணும்னு நம்மளால் பிளான் பண்ணிலாம் போட முடியாது. அப்படி உங்களுக்கு போட்டு பண்ண பிடிக்காது இல்லை முடியாதுன்னா நீங்கள் உங்கள் மைண்ட்லேயே பிளான் பண்ணிக்கோங்க. காலைல எந்திரிக்கிறப்போவே நம்ம இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் முடிக்கிறோம், இந்த சாப்டர் முடிக்கிறோம், இந்த யூனிட் முடிக்கிறோன்றத நீங்கள் மைண்ட்லேயே ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி வச்சுக்கிட்டாதான் டக்குன்னு காலைல எந்திரிச்சு நம்மளால் படிக்க முடியும். நமக்கு காலைல எந்திரிச்சு படிக்க முடியாததுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்துட்டு என்ன படிக்கிறதுன்னு தெரியாது. நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருக்க மாட்டோம். இதுதான் நம்ம நாளைக்கு படிக்க போகிறோன்றது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது காலைல நமக்கு எந்திரிக்கவும் தோணாது. எந்திரிச்சிட்டு என்ன படிக்கிறதுன்னு தெரியாததுனால நம்ம திரும்ப படுத்து தூங்கிடுவோம். அதனால் நீங்கள் நைட்டே வந்துட்டு அடுத்த நாள் படிக்க போகிற சப்ஜெக்டை வந்துட்டு எந்த சாப்டர் படிக்க போகிறீங்க, என்ன படிக்க போகிறீங்கன்றதை பிளான் பண்ணி அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு தூங்கினீங்கன்னா காலைல எந்திரிக்கவும் முடியும், எந்திரிச்சோடனே நம்மளால் அதை படிக்கவும் முடியும். அதனால் பிளானிங் வந்துட்டு உங்களால் நோட்டில் வந்துட்டு பிளான் பண்ண முடியல, இன்னைக்கு நான் இது படிக்கணும், அடுத்த நாள் இது படிக்கணும்னு பிளான் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் மைண்ட்லையாவது பிளான் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பிளான் பண்ணுறதுனால ஈஸியாக நம்மளால் படிக்க முடியும். நம்ம என்னதான் நல்லா படிச்சிருந்தாலும் நம்ம என்ன ப்ரெசன்டேஷன் அங்கே போய் பேப்பரில் கொடுக்குறோன்றதை பொறுத்து தான் நம்மளோட மார்க்கும் இருக்குது. அதனால நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரெசன்டேஷனுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போது எழுதும்போது நிறைய பேருக்கு தப்பாக எழுதிடுவோம், அதை அடித்து திருத்துற மாதிரி இருக்கும். அப்படி அடிக்கிறம்போது நீங்கள் போட்டு அதை பட்டையாக தீட்டாமல் லைட்டாக ஒரு கோடு அவ்வளோதான் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு பேஜே நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்கன்னா கூட ஒரு சின்ன ஸ்ட்ரைக் கோட் மட்டும் போட்டு அடுத்த பேஜ்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அடித்து எழுதாமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் உங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிவிடுங்க. நிறைய ஸ்கூல்ஸில் முன்னாடியே பண்ணியிருப்பாங்க. பண்ணதுக்கப்புறம் ரிவிஷனும் நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கும் ஸ்கூலில் வந்துட்டு ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும். இருந்தாலும் சில இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், அதை திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருங்க. சில டைம் நம்ம இதுக்கு நல்லா தெரியுமே, எனக்கு இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு நம்ம ரிவைஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா கடைசி நேரத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் மறந்து போன மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் திரும்ப திரும்ப படிக்கிறதுன்றது ஒரு மெயினான ஒரு விஷயம். அது நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நமக்கு. ஸ்டடி டிப்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான பலன் இன்னும் கொஞ்ச நாளில் கிடைக்க போகுது. அதனால் இருக்கிற கொஞ்ச நாளும் நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு படிங்க, நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதுங்க, ஹெல்த்தியாக இருங்க. என்ன தான் நம்ம ஸ்டடி ஹேக்ஸ் வீடியோஸோ இல்லை மோட்டிவேஷ்னல் வீடியோவோ பார்த்தாலும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதுல தான் இருக்குது. அதனால் போய் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லா எக்ஸாம் எழுதுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.